வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல ஹோல் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஓவன் மூலமா இன்னைக்கு செய்யலாங்க. தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு நான் ஒரு முழு கோழியை நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள். இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்சது தான். இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேங்க. இதோட லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இது வந்து 1 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பவுடருங்க. இது நார்மலாக நம்ம கடைகளில் கிடைக்கிறது தான். இது 2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடருங்க. இது வந்து காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், நல்லா கலர் உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கெட்டி தயிராக இருக்கணும். இதையும் போட்டுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லாட்டிங்க நம்ம நார்மலாக மிளகாத்தூள் போட்டுட்டுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் எல்லோ கலராக கிடைக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா கலக்கிட்டேங்க. இந்த சிக்கனை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்குங்க. இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சிக்கனை நல்லா கட் பண்ணிட்டேங்க. இந்த மசாலாவை இதில் அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக ஏகமும் வர மாதிரி அப்ளை பண்ணணுங்க. உள்ள சந்துலலாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா மசாலா ஊறும். நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது ஏகமும் உங்களுக்கு வந்து மசாலா ஆயிருக்கும். அப்படி உள்ள அந்த கேப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நான் சிக்கனுக்கு ஏகமும் மசாலா தொடவிட்டேங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். மினிமம் அரை மணி நேரம் ஊறணுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஓவனில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஓவனுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இதெல்லாம் சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாங்க. இப்போ இந்த ஆயிலை வந்து நல்லா ஏகமும் பரப்பி விட்டுறலாங்க. ஏன்னா சிக்கன் வந்து இந்த வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுறலாங்க. இப்போது சிக்கன் இது மேலே எடுத்து வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலாவையும் எடுத்துங்க. இந்த சிக்கன் மேலேயே கொஞ்சம் நல்லா தடவி விட்டுறலாங்க. இதில் ஒரு அரைப்பாதி எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சிருக்குங்க. இந்த கேப்குள்ள வந்து இது உள்ளே விட்டு வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கியிருக்கும். இது மசாலா நம்ம இப்போ செய்யும் போது அதுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் போடல இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டோம்னா சிக்கன் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் மணத்தோட சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போது சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். நான் ஓவன் வந்து 475 டிகிரி செல்சியஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 2 மினிட்ஸ்க்கு. இப்போ இதை நம்ம ஓவனுக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ இதை ஓவனுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுங்க. நம்ம ஓவன் வந்து 450 டிகிரிஸில் முதல்ல ஒரு 1/2 hour வைப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு சிக்கனை கொஞ்சம் திருப்பி வச்சு இன்னொரு 1/2 hour வேக வைக்கலாங்க. இப்போ சிக்கனை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வறண்ட மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. லேசாக விடுங்க. மொத்தமே ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்படி நம்ம விடும்போது உங்களுக்கு சிக்கன் மேலால கொஞ்சம் காயாமல் இருக்கும். இப்போ சிக்கன் வச்சு 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம திருப்பி வச்சு இன்னொரு 1/2 hour வேக வைக்கலாங்க. இப்போ சிக்கனை திருப்பியாச்சுங்க. இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுங்க. மறுபடியும் ஒரு 1/2 hour 300 டிகிரி செல்சியஸில் வச்சா போதுங்க. 1/2 hour கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ திருப்பி வச்சு 1/2 hour ஆயிடுச்சுங்க. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 மணி நேரம் இந்த சிக்கன் வெந்துச்சுங்க. நல்லா உள்ளெல்லாம் வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சதையெல்லாம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி இருக்குதுங்க. அதனால ஒரு 1/2 hour நம்ம முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கணும். இவ்வளோதாங்க சூப்பரான முழு தந்தூரி சிக்கன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம். இனிமேல் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். வர சண்டே அன்னைக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.